ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ராம் சொல்யூஷன்ஸ். டுடே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மைக்ரோஃபோன் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்தாலோ இல்லை உங்களோட மைக் வந்து ஒர்க் ஆகாமல் இருந்தாலோ இந்த சொல்யூஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம். 100% உங்களோட மைக் வந்து ஒர்க் ஆகும். அது எப்படிங்கிறத வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து நீங்கள் கடைசியில் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நீங்கள் சர்ச் பாக்ஸ் போய்ட்டு கண்ட்ரோல் பேனல் டைப் பண்ணுங்கள். கண்ட்ரோல் பேனல் ரைட் கிளிக், அது நீங்கள் கண்ட்ரோல் பேனலுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஹார்ட்வேர் அண்ட் சவுண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சவுண்டு, அதை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன மைக்ரோஃபோன்ஸ், ஹெட்செட், அப்புறம் ஹெட்ஃபோன் இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் ஷோ ஆகும். நீங்கள் மெயினாக நான் யூஸ் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது, அதை கிளிக் பண்ணிட்டு செட் டிஃபால்ட் அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுட்டேன். நீங்கள் வந்து செட் டிஃபால்ட் அப்படின்ட்டு கொடுத்துக்கோங்க. செட் டிஃபால்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு செட் டிஃபால்ட் அப்படின்ட்டு நீங்கள் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணும்போது லெவல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து அந்த எந்த மைக்ரோஃபோன் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணும்போது லெவல்ஸ்னு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஃபுல்லாக மேக்ஸிமம் வச்சுக்கோங்க. 100% வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. இது ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட். நம்ம நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் விண்டோஸ் மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கீழே ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணும்போது செட்டிங்ஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் செட்டிங்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். இது செகண்ட் மெத்தட். அந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது செகண்ட் மெத்தட். நீங்கள் வந்து செட்டிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும், அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரைவசி, அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரைவசி கிளிக் பண்ணும்போது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கீழே மைக்ரோஃபோன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், மைக்ரோஃபோன், அதை கிளிக் பண்ணுங்கள். அது பார்த்தீங்கன்னா ஆன் இருக்கும். நீங்கள் வந்து ஆஃபில் வந்துச்சுன்னா ஆன் பண்ணிக்கோங்க, டேர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஆப்ஸுக்கு வந்து நீங்கள் ஆப்ஸ் சாஃப்ட்வேருக்கு நீங்கள் ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும் அப்படின்ட்டு கீழே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகலையோ அப்போ இதை செக் பண்ணிக்கோங்க. அது ஆஃபில் வந்துச்சுன்னா நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணும்போது உங்களோட மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகலை அப்படின்னு நினச்சிங்களோ அந்த சாஃப்ட்வேர் பக்கத்தில் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. சம்டைம் பார்த்தீங்கன்னா இது ஆஃபில் இருக்கும், இது ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வாய்ஸ் ரெக்கார்டர் யூஸ் பண்ணுறதுனால வாய்ஸ் ரெக்கார்டரை வந்து நான் இப்போ ஆன் பண்ணி வச்சுட்டேன். இது மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்த சாஃப்ட்வேர் வந்து ஆன் பண்ணி வைக்கணுமோ நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஆன் பண்ணி மைக்ரோஃபோனை வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து உங்களோட நீங்கள் மைக்ரோஃபோன் அகைன் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து 100% வந்து உங்களோட மைக்ரோஃபோன் வந்து ஒர்க் ஆகும். இந்த 2 மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் கமெண்ட், subscribe. Thank you all.